ஆடிங்கப்பா. காட்டி டமால் நட் சுட்டாரு சஞ்சு ப்ரோ. அங்க யார் இருக்கா? ஸ்னைப்பர் 2க்கு 4 எடுத்து விட்டாங்க. ஆனா மேக்சிமம் மேட்ச் இவங்க சைட்ல தான் இருந்துச்சு. 2v4 ஒயிட் இருந்தாரு. பூடு வெறியான டேப்பா பூடு. ஐயோ அவ்வளவுதான். இதான் ஒயிட் இருந்து எதிர்பார்த்தோம். ஒரு அடிச்சா ஏத்து. ரோம் ஏதாவது பண்ணாரா? 150 ஒரு டவுன். அருமையான சுத்து ரோம் இருந்து. முதல் டவுனு எடுத்திருக்காங்க. அதை ரிவைவ் பண்ணிட்டாரு டோனி. அவ்வளவுதான். அங்க ஒயிட் பாஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஸ்னைப்பர்ல. 2வது டவுன் எடுத்திருக்காங்க. வெல்கம் பேக் டு ZTR ESPN லைவ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரு வெறியான மேட்ச்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே தடாரடியா இருந்துச்சு. யாருக்கும்னா HX esports விசஸ் MSN. ஒரு தரமான மேட்ச் சொல்லலாம். நேத்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் எப்படி போச்சுன்னு. அதான் மண்டடியா அடிச்சிட்டு இருந்தாங்க, தடாரடியா தலையில அடிச்சிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஸ்கிரிம்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டிஸ்கார்ட்லயும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி போடுற ஸ்கிரிம்ஸ் அப்டேட்ல உங்க டீம் நேம் கொடுத்து நீங்களும் லைவ்ல இதே மாதிரி ஆடுங்க. உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஓகே, வளவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாருன்னு தெரியாது. 3 ஏதோ குத்த வச்சு ஸ்னைப்பர் தூக்கிட்டு உட்காந்துருக்குது. கிரே வோல்ஃப் ஒயிட் ரெண்டு பிசி பிளேயரும் வந்துட்டு ஸ்டார்டர் எடுத்துருக்காங்க. இங்க 3க்கு 150 அடிச்சிருக்காரு ரோம். இங்க ஸ்னைப்பர் வந்துட்டு காலி. மேக்ஸ் வின் என்ன பண்றாப்லையும் பார்ப்போம். போடு. ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருக்காப்புல. இங்க டானி என்ன பண்றாரு? எனக்கு முன்னாடி ஒருத்தர் செத்து போயிட்டாரு ப்ரோ. புடி ப்ரோ. அடுத்து ப்ரோ கிரேசி வோல்ஃப். திமிரு பிடிச்ச ஓனாய். போடு போடு. அப்படிதான் அவனதான் அட்டி போட்டு தலையில வச்சு தீச்சு விட்டுட்டாரு. மேட்ச் ரவுண்டு MSN எடுத்திருக்காங்க. அரே அப்படிதான் அவ்வளவுதான் ப்ரோ. போடு. ஏமா அவ்வளவுதான். மேஸ்திரி வேலை தரமா பாக்குறாரு. போடு. அங்க ஒருத்தர் டவுன் வச்சிருக்காரு. ரோமு யாருக்கோ ஸ்னைப்பர்ல அடிச்சு விட்டுருக்காரு. சஞ்சு ப்ரோ காலி. கிரே வோல்ஃப் அடி போடு ப்ரோ. கிரே வோல்ஃப் ஒரு லோன் வோல்ஃபா அடிச்சிட்டு இருக்காப்ல. மேல வந்துட்டாரா? மேக்ஸ்வின் குதிச்சுட்டாரு. ஐயோ ஸ்னைப்பர் என்னாச்சு? 3 ஒளிஞ்சு நின்று மண்டையில அடிச்சுச்சு. முரட்டாலாம் இருக்காங்க பாப்போம். இங்க 3 உள்ள வந்திருக்காங்க. 3க்கு ஒரு அடியை போட்டிருக்காங்க. பாப்போம் 3 வந்துட்டு தப்பிக்கிறாங்களா? தாக்கிட்டாங்க. ரோம் ப்ரோ அங்க முரட்ட தாக்குதலை போட்டு விட்டாரு. கிரேசி வோல்ஃப் ஒரு டவுன் வச்சிருக்காரு. அந்த பக்கம் ரோம் ப்ரோவை காப்பாத்துவாங்களா? மேக்ஸின் காப்பாத்திட்டாரு. டோனி மட்டும் இருக்காரு. டோனி கமான். டோனியா டானியா? டோனி தான். போடு அங்க கிரேசி வோல்ஃப். அம்பட்டதாங்க ஒரு வேறையான மேட்ச். நல்ல டேமேஜ் கொடுத்திருக்காரு டோனி ப்ரோ. டோனி ஸ்டார்க் கமான் டோனி. அடி அப்படிதான் போடு. ஒரு வெறியான பேட்டில் போயிட்டு இருக்குது. 1-1. இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி போயிடுமா மேட்ச்? இல்ல புஷ்வான மாதிரி முடிஞ்சிருமா? அடைச்சு விடுறாரு கிரேசி வோல்ஃப். வெற்றிகரமா அடைச்சு விட்டுட்டாரு அங்க டோனி. ஐயோ அங்கிட்ட அடைச்சு விட்டுட்டாரு, இங்கிட்ட அடைச்சு விட்டாரு, எங்கிட்ட அடைச்சு விட்டுட்டாரு. ஒரு ஹீல் பேட்டில் போயிட்டு இருக்குது. கிரேசி வோல்ஃப் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஐயோ இல்லங்க, டோனி எடுத்துட்டாரு. வெறியான ஹீல் பேட்டில். போட இங்க தலைய வந்துட்டு வாழை மிஸ் பண்ணிட்டாப்ல. இல்லைன்னா ஒரு சம்பவத்தை போட்டுப்பாரு. ஐயோ அடிச்சுட்டாங்க. போடு எங்க கிரேசி வோல்ஃப் வந்துட்டு தலையில வச்சு விட்டாரு டமால்னு. அப்படிதான் தலையில இல்ல. ஒரு 150 ஒரு டேமேஜ். போடு. இங்க வெறியா ஒரு ரேம்பேஜ் ரஷ் இருக்குது. ஒரு 3 பேர் வெறி கொண்டு அங்க பாரு. ஒரு 150 2 150யா? ஜோரோ அடிக்கிறாரு, ரோமோ அடிக்கிறாங்க. சரியான பார்ட்னர்ஷிப். மாப்பிள்ள நான் இங்கிட்ட அடி, நான் அங்கிட்ட அடிக்கிறேன். லெப்ட் கண்ணு உனக்கு, ரைட்டு கண்ணு எனக்கு. ஐயோ ரோம் மட்டும் இருக்காப்ல. ரோமுக்கும் 3க்கும் ஒரு சண்டை. 3 வெறி கொண்டு அழுத்துறாங்க. கமான்
கமான் மூணு அப்படிதான் போடு அப்படிதான் ஐயா அங்க பாரு அங்க பாரு 3ன்னு பேர் வச்சவங்க ஃபுல்லா அப்படிதான் ஆடுறாங்க போல. டபுள் ஷாட்க்கு நான் புறக்கிட்டு டமால் டுமின்னு ரஸ் அடிக்கிறாங்க. நீ வந்துட்டு அண்ணா பாப்பா லவ் பண்ற கேஸ் தானே, உன்னால நம்பவே மாட்டாங்க. ஜோரோ ஒரு ஸ்னைப்பர் ஆச்சு, ஒரு நாக்கு எடுத்தா இங்க டோனி என் தலைவனை போச்சுட்டாங்க. போடு வெஸ்டும் இல்ல ஹெல்மெட்டும் இல்ல. அங்க மேக்ஸ் பாஞ்சு பாஞ்சு ரிவே பண்ணிட்டு இருக்காரு. இங்க சஞ்சு ப்ரோவும் மூணும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கட்டையை போட்டு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒயிட் மட்டும் ஸ்ட்ரகிள்ல இருக்காரு. பாப்போம் ஒயிட் ப்ரோ ஏதாவது பண்றாரான்னு பாப்போம். ஒயிட் ப்ரோ இருந்து ஒரு நல்ல கேம் பிளே வருமா? ஏன்னா அவன் வந்துட்டா இதுக்கு முன்னாடிலாம் பண்ண சம்பவம் அப்படி டமால் டுமில்னு டேப் அடிச்சு விளையாண்டு தெரிவாரு. இங்கே வரு அவாய்ட் பண்ணிட்டாரு. சஞ்சு ப்ரோ உள்ள களத்துல குதிச்சிருக்காரு. சஞ்சு ப்ரோக்கும் ரோமுக்கும் நினைக்கிறேன், ரோமுக்கு டேமேஜ் சஞ்சு ப்ரோக்கு டேமேஜ். அங்க மேக்ஸ் வின் முடிச்சிருக்காங்க. சஞ்சு நாக்கு இங்க ஒயிட் இருக்காரு. 3 அஞ்ச பாரு 2 ஷாட்க்கு வச்சுட்டு டமால் டுமில் ரஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஒன் டேப் மிஸ் ஆயிடுச்சு. அங்க ஒயிட் இருந்து ஒரு பூடு வெறியான டேப்பா பூடு. ஐயோ அவ்வளவுதான். இததான் ஒயிட் இருந்து எதிர்பார்த்தோம். ஒரு அடிச்சா ஏஸ் அடிப்பாரா? அடிச்சா ஏஸ் மொமெண்ட் ஃப்ரம் ஒயிட் இருந்து. அரையார் மாடு சூப்பரு. மாடு பறக்குது, மாடு மிரட்டுது. அருமையான மாடு. ஐயோ 3 அவ்வளவுதான். 3 பாஞ்சு பிடிச்சி அழிச்சுட்டாங்க. தலைய வந்துட்டு என்ன ஷார்ட் ரேஞ்ச் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கட்ஸ் தான் ஸ்னைப்பரு. ஜோரோ ஸ்னைப்பர் கமான் ஜோரோ. அங்க மேக்ஸ் வின் என்ன பண்ண போறாங்க பாக்கலாம். டோனி மேக்ஸ் வின் அம்புட்டு தாம்புலே என்னது அடுத்த ஒரு மேட்ச்னா நோபே கிரியேட் பண்ணி மட்டும் ஆராய்ச்சி முடிஞ்சு. எட்டு 20 போல நீ கிரியேட் பண்ணிரு. அவங்க வரதுக்கு அப்படியே 10 நிமிஷம் ஆக்குவாங்க. ஆஸ்தா பாவம். அவ்வளவுதான். இந்த ரவுண்ட எடுத்துட்டாங்க. மேக்ஸ் வின். ஸ்னைப்பர் எங்கிட்டு சுத்துறாப்ல அடைச்சு விட்டுட்டாங்க. இவர் ஏறி மேல போயிட்டாரு. அம்புட்டுத்தான் சம்பவம் பாயசம் எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. பாப்போம். டோனிட்ட இருந்து ஒரு நல்ல டேமேஜ் விழுந்திருக்கணும். ஆனா டோனிக்கு டேமேஜ் விழுந்துருச்சு. இங்க ஒயிட் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. கீழே ஒருத்தர் சுத்துனாரு. எங்க ஒரு பானர்ஜி. ஜோரோத ஸ்னைப்பர் எப்படி செத்தாருன்னு தெரியல. டமால் நட் சுட்டாரு சஞ்சு ப்ரோ. அங்க யார் இருக்கா? ஸ்னைப்பர் 2க்கு 4 எடுத்து விட்டாங்க. ஆனா மேக்சிமம் மேட்ச் இவங்க சைட்ல தான் இருந்துச்சு. 2v4 ஒயிட் சஞ்சுவும் முடிச்சு விட்டுட்டாங்க. இங்க மறுபடியும் ஒயிட் ப்ரோ பாஞ்சு ஒரு ட்ரிபிள் கில்ல போட்டு விட்டாரு. ரோம் ஜோரோ ஸ்னைப்பர் மேக்ஸ் வின் டானி. ஓடு சஞ்சு ப்ரோ ஒரு ஒன் டாப் எங்கிட்டு. ரோம் ப்ரோ நாக் ஆயிட்டாப்ல. இங்க ஸ்னைப்பர் ப்ரோ அவருக்கு டேமேஜ் விழுந்திருக்குது. அங்க இருந்து ஒயிட் அடிச்சிருக்காரு. டோனி ரிவைவ் பண்ணிட்டாங்களா? முரட்டு ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு. மேக்ஸ் இன்னும் பாஞ்சு போடு. நல்ல ஹெட்டு ஓட்டாரு. அங்கிட்டு யாரு ஓடினா சஞ்சு ப்ரோக்கு டேமேஜ் வாங்கிட்டு ஓட்டாரு. பேசியல் காலி அங்க ஒயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 பாஞ்சு ஸ்னைப்பர்ல ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எடுத்துட்டாங்க. மீண்டும் 2v4 மறுபடியும் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? அழுத்தினாரு. ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அங்க சஞ்சு மட்டும் இருக்காரு. 1v4 பண்ணுவாரா? நல்ல டேமேஜ். மறைந்திரைகள் ஓனர் பார்த்து கொண்டிருந்த டிசி வர்மா தாழ்மையுடன் வன்படம் கேட்டுக்கொள்கிறேன். மறைந்திரைகள் ஓனர் வந்து வர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஆஸ்தா பயிலுங்கோ. எப்பா முதல்ல படிப்பு தான் முக்கியம். சுத்தம் சோர்வோடு முடித்து விட்டார்கள். முதல் போடு யாரிடம் இருந்து? கிரேசி வோல்ஃப்ட் இருந்து ஒரு 150 அல்ல 3 யார்கிட்ட? ஒயிட் இங்க ஸ்னைப்பர் எடுத்திருக்காரு. அருமை. அவ்வளவுதான். கிரேசி வோல்ஃப் தோரோக்கு ஒரு
பெட்ல வச்சு விட்டு இருந்தாரு, அவரை பாக்கலன்னு நினைக்கிறேன். இங்க கீழே ரோம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க எப்படி மேக்ஸின் பாஞ்சு ரிவே பண்ண போயிருப்பாருன்னு பார்த்தா இல்ல. அதுக்கு பதிலா டோனி பாஞ்சு ரிவே பண்ண போறான்னு பார்த்தா டோனி இல்ல. மேக்ஸ்வின் ரோம்கிட்ட இருந்து ஒரு பேக்கப் கண்டிப்பா வேணும். ஒரு 150 கண்டிப்பான முறையில் ஒரு பேக்கப் வேணும். ரோம் அவர் தந்துட்டு மேக்ஸ்வினுக்கு கொடுப்பாரா? 3க்கு 150 முடிச்சு விட்டாங்க. அங்க 2 டவுனு. மறுபடியும் மேட்ச் 150 ஃப்ரம் ரோம். சஞ்சு ஓகே. கிரேசி வோல்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடிப்பாரா கிரேசி வோல்ஃப் ப்ரோ? சஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மெடிக்கல் கூட போடாம வந்துட்டு இருக்காரு. அடிப்பாரா சஞ்சு? எஃப்எஃப் கிடைக்குமா கிரேசி வோல்ஃப்க்கு? ரோம் என்ன பண்றாரு? அவ்வளவுதான், 150 கொடுத்து விட்டாரு. ஏஸ்கான முயற்சி அவ்வளவுதான். ஏஸ் அடிச்சிட்டாரு கிரேசி வோல்ஃப். ஆனா அவர்கிட்ட ஒரு கிலோ தான் நம்ம காமிச்சிருக்கோம், மிச்ச கிலோ காமிக்கவே இல்லை. நம்ம ஸ்குவாட்ல இருந்து யாராவது போடியா ஹெல்ப்புக்கு? யார பிடிக்கிறது? அளவுக்கு அறிவாளி யாரு இல்லையே. நான் நெஞ்ச நக்கி வேலை வாங்கிருக்கேன். மேக்ஸ்வின் அங்கிருந்து பாஞ்சு அடிச்சிருக்காரு. இத சொன்னா மட்டும் இவனும் பேச மாட்டீங்க. நெஞ்ச நக்காதீங்க ஆஸ்டாவுக்கு. சஞ்சு மூன் மறைஞ்சிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க ஒயிட் கிட்ட ஒரு ரஷ் அடிச்சது யாரு? ஜோரோ ஒரு 150 அடிச்சிருக்காரு, ஒரு நாக்கு. இங்க சஞ்சு ப்ரோ ஒரு டேப் வச்சிருக்காரு. இங்க ரோம் எடுத்துறாரு. 4க்கு 5 போயிட்டு இருக்குது மேட்ச். கம்மனு வாக்கு வாங்கிக்க, வாக்கு பேசுது. தெரிய மாட்டேங்குதியோ? அப்ப நீ போட்டோ எடுத்த லட்சணம் அப்படி. ஸ்கிரீன்ஷாட் கரெக்டா எடுத்தியா? கூகுளுக்கு ஆன்சர் தரேன். பாட்டு உனக்கு ஆன்சர் பார்க்க தெரியலன்னு சொல்லு. போச்சு ஒயிட் தேவையில்லாத சாவு ஒயிட்டுக்கு. லேப்டாப்ல வச்சுட்டு இங்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கேன், போன்ல போட்டுட்டு இருக்கேன். ஐயோ என்னையா எல்லாம் ஜோன்ல சுத்திட்டு இருக்காங்க? சரி இல்ல இந்த டீம்லயும் 2 சாவு ஜோன்ல, அந்த டீம்லயும் 2 சாவு ஜோன்ல, 2 பேரும் ஜோன்ல சுத்திட்டு இருக்காங்க. மறைந்த இலைகள் எங்க போனா? இங்க வரு சங்கீத ஸ்வரங்கள். இங்க வரு. ஐயோ ஒரு லைட்டா 1 இன்ச்சுனால ஹச்எஸ்க்கு ரவுண்டு போயிருச்சு. ஐயோ அப்பல அங்கிட்டு நேர மங்களகரமா 150. எனக்கு தெரிஞ்ச ரோமு தான் நினைச்சேன். அங்க மேக்ஸின் யாரு கூட ஃபைட் போட்டுட்டு இருக்காரு. சஞ்சு இல்ல 1v3 அவ்வளவுதான். அங்க 3 பாஞ்சு அடிச்சுட்டாரு. அடி இன்னொரு டவுனு. யாரு இது? 1+1 போனஸா வந்து அடி வாங்கிட்டு போறது டோனியா? ஐயோ ப்ரோ, இவ்வளவு நேரம் கரெக்டா விளையாண்டுட்டு இருந்தீங்க ப்ரோ, லாஸ்ட் வரைக்கும் திடீர்னு போயிட்டு சாவரியே ப்ரோ. ரோம் ஏதாவது பண்ணாரா? 150 ஒரு டவுனு. அருமையான சுச்சு ரோம் இருந்து 1 கில்ல எடுத்தே தீருவேன் இருக்காங்க. ஒரு 1v4 சிச்சுவேஷன். ரோஃப் யார போறா? சஞ்சு ப்ரோவா கிரேசி வோல்ஃப்? ஒரு ஸ்னைப்பர் பேட்டில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நடக்கல. ஐயோ அங்க ஒரு 150 இங்க ஒரு 150. யாரு மெடிக்கிட்டு போடலன்னு நினைக்கிறேன். 6வது ரவுண்ட் எடுத்திருக்காங்க. எம்எஸ்ஆர் நெக் டு நெக் போகுது மேட்ச். இதாண்டா சினிமாங்கிற மாதிரி இருக்குது. எடுத்தோட வெறியான மேட்சா இருக்குது. மேட்ச் ஒரே வெறியா போகுது. ஒயிட் என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். கிரேசியல் 150 ஒயிட் நினைச்சேன். ஒயிட் ப்ரோ ஒரு ஹெட்ஷாட் வாங்கியிருக்காரு மேக்ஸ்வின் இருந்து. சஞ்சு ப்ரோ ஆட்டி வெறியான டேப் சஞ்சு ப்ரோட்ட இருந்து. ஆனா அந்த கில்லு தான் போச்சு. இங்க வருவாங்களா? 3v3 சிச்சுவேஷன் நாங்க அடைச்சு விட்டுட்டாங்க. எவ்வளவு? 5 காருன்னு. அந்த பொண்ணு நின்று இருந்தா அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு நேரம். 6 காரு அஸ்டா. ஒரு ரவுண்டு தான்.
ஏன் என்னாச்சு ஜெட்ரேக் என்ன கேக்குது. மேட்ச் முடிஞ்சா முடிய போகுது. எங்க மேட்ச் பின் டவுனு எடுத்திருக்காங்க. அதை ரிவைவ் பண்ணிட்டாரு டோனி. அவ்வளவுதான். அங்க ஒயிட் பாஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஸ்னைப்பர்ல. 2வது டவுன் எடுத்திருக்காங்க. கிரேசி வால்ஃப் தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. போடு 3வது டவுன் ட்ரிபிள் கில் எடுத்திருக்காரு கிரேசி வால்ஃப். மட்டும் தான் 16 கில்லு. கொடூரமா வேலையை பார்த்து விட்டு இருக்காரு.